டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து இன்றைக்கி நான் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல். அது வந்து நம்ம ஊர் சைடு இல்லாமல் நார்த் சைடு இது பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாமா. அதுக்கு தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பீஸை வந்து அதே மாதிரி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு சின்னது அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் மட்டும்தான். சட்டியில் முதலே எண்ணெயை ஊற்றிக்கணும். கடுகும் ஜீரகமும் போட்டுருவேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 ஒன்றா போட்டுருவேன். பச்சை மிளகாய் சேர்த்துலாம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் 3 போட்டுடலாம். சேர்த்துடலாங்க மொத்தமாக. ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. செஞ்சு முடிச்சாச்சுங்க. உப்பு காரெலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டேன்.